உண்மையா சாப்பிட்டியான்னு கேட்க ஒரு ஆள் இல்லை. ரொம்ப பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு அயன் லேடி டீ குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து, என்னம்மா சக்கரை போட்டு டீ குடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு அதத்தி இருக்காரு. ஒரு சொந்தமா இருந்தா இப்படி சொல்லியிருப்பாங்களா? அவங்களோட இறப்புல இருந்து நான் எடுத்துக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பாடம், ஒரு லைஃப் லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு சேராது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. பவராலையும் ஒரு மணினாலையும் உண்மையா சாப்பிட்டியான்னு கேட்க ஒரு ஆள் இல்லை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சைக்காலஜிஸ்ட் அனிஷா ரஃபி. நேற்று 2 சென்சேஷனல் கோயின்சிடன்ஸ் சம்பவம் நடந்துச்சு. அதில் முதல் விஷயம், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வீட்டில் நடந்ததை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதாவது என்னென்னா, அவங்க அக்கா வீட்டுக்காரர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ வந்த இடத்துல அவங்க மாமியார், அதாவது என் ஃப்ரெண்டுடைய அம்மா டீ குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து, என்னம்மா சக்கரை போட்டு டீ குடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு அதத்தி இருக்காரு. இதை கேட்ட அந்த அம்மா அமைதியாக, இல்லைங்க மாப்பிள்ள, சர்க்கரை இல்லாமல் தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வாங்கிட்டு வந்த அந்த கொய்யாப்பழம், டேப்லெட்ஸ், இதெல்லாம் சுகர் டேப்லெட்ஸ், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அங்கே கொடுத்துட்டு போயிருக்காரு. ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன். நேற்று ஈவினிங் நியூஸ் பார்த்தேன். நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு அயன் லேடி, நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய டெத்துக்கான ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்களுக்கு பொட்டாசியம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இருந்துமே, அதிகப்படியான பொட்டாசியம்ஸ் இருக்கக்கூடிய பனானா, சாக்லேட் அண்ட் கேக், இந்த மாதிரியான உணவு வகையில் ஒரு சீரியஸான ஒரு பெட்ரிடன் பேஷண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கேட்டால் அவங்க தான் கேட்டாங்க, அதனால தான் கொடுத்தோன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஒரு சொந்தமாக இருந்தால் இப்படி சொல்லியிருப்பாங்களா? ஒரு அதட்டு இதெல்லாம் உங்களுக்கு சேராது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னதான் அவங்க சிஎம்மாவே இருந்தாலும் அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ அவங்க அம்மாவாக தானே ஃபஸ்ட்டு இருந்திருப்பாங்க. ஒரு அழகான ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஸ்ட்ரக்சரை மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த 2 இன்சிடென்ட்ஸில் யார் ரொம்ப கிஃப்டடுன்னு நினைக்கிறீங்க? நம்மளை ஆண்ட, நம்மளுடைய ஊருடைய மகாராணியாக வாழ்ந்து கடைசியில் அக்கறை காமிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இறந்து போன செல்வி ஜெயலலிதா அம்மையாரை சொல்வீங்களா? இல்லை சொந்தங்கள் படைசூழ அன்பான அதட்டல்களுக்கு இடையில வாழக்கூடிய என் ஃப்ரெண்டுடைய அம்மாவை சொல்லுவீங்களா? நீங்கள் யாரை ரொம்ப கிஃப்டடுன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவங்களுடைய டெத்தில் இருக்க மிஸ்ட்ரீஸ் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறதுக்கு போலீஸ் அண்ட் கோர்ட் இருக்காங்க. பட் ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்டாக அவங்களோட இறப்புலேருந்து நான் எடுத்துக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பாடம், ஒரு லைஃப் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு உண்மையான பாசம் காமிக்கக்கூடிய நபர்கள் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கிராட்டிடியூடோடு நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். நீங்கள் பிஸியாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில ஒரு கால் பண்ணி, தம்பி சாப்பிட்டியாப்பான்னு கேட்குறக்கு உங்கள் அம்மா இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கிஃப்ட் எடுங்க. 10 மணிக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்தாகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடுறவங்க அப்பா இருந்தாலும் நீங்கள் கிஃப்ட் எடுங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், உங்களுடைய பணம், பதவி, ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்ககிட்ட பழகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நண்பர்கள் கூட உங்கள் சொந்தம்தான். அக்கா, அண்ணா, தம்பி, சித்தப்பா, சித்தி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம சுற்றி இருக்க சொந்தங்களில் யாராச்சும் உங்கள் மேலே ஒரு உண்மையாக அக்கறை காட்டுறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நார்மல் லைஃப் நம்மளுடைய எக்ஸ்-சிஎம்க்கு கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஷீ டிசர்வ்ஸ் இட். ஷீ ரியலி டிசர்வ்ஸ் சிம்பத்தி. என்கிட்ட கவுன்சிலிங் வரக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப லோன்லியாக இருக்கேன், என்னை சுற்றி ஆட்கள் இருந்தாலும் நான் ரொம்ப தனிமையில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. பட் கண்டிப்பாக தேடி பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கவங்களை யாராவது உங்கள் மேலே ஒரு உண்மையான அக்கறையில் உங்ககிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பாங்க. இதை ஒரு பவராலையும் ஒரு மணினாலையும் கண்டிப்பாக வாங்க முடியாதுங்கிறத சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்க போகிறதில்ல. பட் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் மேலே உண்மையான அக்கறை காமிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய கிராட்டிடியூடை காமிங்க. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ.